Hello students, welcome to Priya's Mini Maths. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எக்ஸசைஸ் 3.9 உடைய கொஸ்டின் நம்பர் 1 and 2 ரெண்டு கொஸ்டினுமே பார்க்க போறோம். இந்த சாப்டருக்கான பிளேலிஸ்ட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. டிட்டர்மைன் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் whose sum and product of the roots are அப்படின்னு 4 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3.9 எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். ஆனால் ஒன்லி திங் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஃபார்முலாஸ் நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ நான் இதோடைய இந்த ஃபார்முலாவோட எக்ஸ்பிளனேஷன், அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ், இது எல்லாமே வந்து உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷன் வீடியோவில் அந்த ஃபார்முலா எப்படி வந்தது அண்ட் அந்த ஃபார்முலா என்னென்னன்ற டீட்டெயில்ஸ் கிளியராக கொடுத்துருப்பேன். அதை செக் பண்ணாதவங்க பிளேலிஸ்ட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணிவிடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து சம் அப்படின்றது என்ன, ப்ராடக்ட் அப்படின்றது என்ன பாருங்கள். ஃபஸ்ட்டு சம் பொறுத்த வரைக்கும் நமக்கு சம் ஆஃப் ரூட்ஸ் வந்து -9, ஓகேவா, அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்ன 20. அப்போது இதுதான் நம்மளுடைய ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன், கரெக்டாக. இப்போ இதில் இந்த சம் இந்த ப்ராடக்ட் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும், ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்மளுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். ஸோ இப்போ பாருங்கள், x² மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, -9 into x ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்ன இருக்குது 20. ஸோ 20 = 0 வந்துருச்சா. அப்போ இது உள்ள மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், x² + 9x + 20 = 0. ஸோ அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்னா இந்த சம் ப்ராடக்ட் இது ரெண்டுத்துலையும் இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி எழுதுனா போதும். ஸோ இப்போ அதே மாதிரியே செகண்ட் சம் சால்வ் பண்ணுங்கள். செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 5/3 4. அப்போது x² மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் என்னது 5/3 into x ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்னது 4 = 0. இப்போ இங்கே டினாமினேட்டரில் 0 இருக்கிறதால நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கம்ப்ளீட் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணலாமா. இதை 3ஆல் பண்ணிங்கன்னா என்ன பாவம், 3x² மைனஸ் 3க்கு 3 கேன்சல் ஆகிடும். ஸோ 5x ப்ளஸ் இது 3ஆல் பண்ணிங்கன்னா 12 = 0 into 3 பண்ணிங்கன்னா 0. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். 3x² மைனஸ் 5x ப்ளஸ் 12 = 0. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த கம்ப்ளீட் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ தட் நம்மளுக்கு என்ன ஆகும், டினாமினேட்டர் கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ இதோட இந்த செகண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ அதே மாதிரியே தேர்ட் சம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். தேர்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, -3/2 -1. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன எழுதணும், x² மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் என்னது -3/2 into x ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்னது -1 = 0. இப்போ டினாமினேட்டரில் என்ன இருக்கோ அதை கம்ப்ளீட்டாக இந்த ஈக்குவேஷனில் மல்டிப்ளை பண்ணால் போதுமா. ஸோ இப்போ 2ஆல் இதை கம்ப்ளீட்டாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும், 2x² மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும், ப்ளஸ் ஆகிடும் 3x. இங்கே 3 போடுறோம், இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 2ம் 2ம் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ மேலே என்ன இருக்கும் 3x, இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 into 1 2 = 0 into 2 0. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த தேர்ட் ஈக்குவேஷனும் ஈஸியாக நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ இதே மாதிரியே ஃபோர்த் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, x² மைனஸ் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மைனஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மைனஸ் ஆஃப் 2 - a the whole square ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்ன இருக்குது, a + 5 the whole square = 0. ஸோ இப்போ இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும், ப்ளஸ் ஆகுமா. அப்போ x² ப்ளஸ் 2 - a the whole square plus a plus 5 the whole square = 0. ஸோ இப்போ என்ன பண்ணியாச்சு, இந்த ஒவ்வொரு சம் ஆஃப் ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸை அந்தந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணோம். டினாமினேட்டர் இருந்ததுன்னா அதை கேன்சல் பண்ணுறோம், டினாமினேட்டர் இல்லை அப்படின்னா அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இப்போ இதோட இந்த ஃபஸ்ட்டு சம்மில் இருக்க 4 சப்டிவிஷன்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பேஜில் செகண்ட் சம் பார்ப்போம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபைண்ட் த சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஃபார் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு ஒரு 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு x² + 3x - 28 = 0. பட் நம்மளுடைய குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்ம் என்ன, ax² + bx + c = 0. அப்படின்னா என்ன அர்த்தம், இங்கே a அப்படின்றது இங்கே எதுவுமே இல்லைன்னா இங்கே 1 இருக்கிறது தான் அர்த்தம். அப்போ நம்மளோட இதில் என்ன, ஏன்றது 1 and b = xக்கு முன்னாடி என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்குது, 3 இருக்குது. அப்போ b = 3 and c என்னது நம்மளுக்கு -28. ஸோ c = -28. இப்போ இந்த 3 வேல்யூஸையும் வச்சு இந்த ஃபார்முலாஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோமா இன்ட்ரடக்ஷன் வீடியோவில், இது எப்படி வந்தது, இந்த -b/a எதனால் -b/a c/a இது எல்லாமே நம்ம அதில் ஃபார்முலாஸாக பார்த்துட்டோம்.
ஸோ இப்போ இதில் டேரெக்டாக அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? இப்போ மைனஸ் பின்ற வேல்யூ என்ன? 3. ஸோ -3 divided by 1 equal to -3. அப்போ sum of roots என்னது? -3 and product of roots என்னது? -28 divided by 1 equal to -28. ஸோ இப்போ நம்மளோட sum of roots -3 and product of roots -28. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க x² + 3x = 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த கிவன் வேல்யூஸ்ல நம்மளுக்கு என்னென்ன இருக்கு? இது நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்ன? ax² + bx + c = 0. பட் இங்கே என்ன இருக்கு? நம்மளுக்கு வெறும் x² + 3x அண்ட் எதுவுமே இல்லைன்னா என்ன அர்த்தம்? 0 இருக்கிறதா எடுத்துக்கணும். ஸோ அப்போ நம்மளுக்கு ஏவோட வேல்யூ என்ன? ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 3 அண்ட் சியோட வேல்யூ 0. ஸோ இப்போ இது என்ன பண்ண போகிறோம்? -b/a. இப்போ பின்றது என்ன அர்த்தம்? 3 அதுதான். அப்போ -3/1 = -3 அண்ட் சி என்னது? 0. ஸோ 0 divided by 1 = 0. ஸோ அப்போ கொடுத்த ஈக்குவேஷனோட சம் ஆஃப் ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்ன? -3 and 0. இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்க. இதில் வந்து 3 + 1/a = 10/a² அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு இதில் என்ன இல்லை? இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இல்லை. ஸோ என்ன பண்ணுவோம்? இந்த கம்ப்ளீட் ஈக்குவேஷனும் நீங்கள் என்ன பண்ணுங்க? a² கம்ப்ளீட்டாக வந்து மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ இப்போ பாருங்க இந்த ஈக்குவேஷன் நான் எப்படி பண்ணுறேன்னு. 3 + 1/a = 10/a² அப்படின்னு இருக்கா? இந்த கம்ப்ளீட் ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம்? a² மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும் பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து 3a² + a²/a = 10/a² into a² வருமா? இப்போ எது எதுலாம் கட் ஆகுது பாருங்க. a கட் ஆகிடும், a² கட் ஆகிடும். அப்போ மீதி நம்மளுக்கு என்ன தான் இருக்குது? 3a² + a = 10 இருக்கும். இப்போ இதை மாற்றி எழுதுனீங்க அப்படின்னா 3a² + a -10 = 0. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம எப்படி மாற்றி எழுதியிருக்கோம்? கம்ப்ளீட்டாக வந்து இந்த வேல்யூஸால் மல்டிப்ளை பண்ணிட்டு மாற்றிட்டோம். இப்போ பாருங்க 3a² + a -10 = 0. அப்போ இந்த இடத்துல என்ன அர்த்தம்? நம்மளுக்கு ஏன்றது தான் எக்ஸ், கரெக்டா? அப்போது ஏபிசியோட வேல்யூ என்ன? ஏ வந்து 3 அண்ட் பி வந்து 1, சி வந்து -10. நீங்கள் இந்த ஏவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது வந்து x², ஓகேவா? வேரியபிள் அண்ட் இது வந்து கான்ஸ்டன்ட். ஸோ இது ax²ன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த லாஜிக்கில் சொல்கிறேன். இந்த a3, இந்த b1, சி வந்து -10. அப்போது இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வருது பாருங்கள்? -b/a. அப்போது -1/3 அண்ட் c/a என்ன? -10/3. ஸோ இப்போ இதோட சம் அண்ட் ரூட்ஸோட வேல்யூ என்ன? -1/3 அண்ட் -10/3. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்கல அப்படின்னா நம்ம அந்த ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை மாற்றி சால்வ் பண்ணணும். இப்போ இதோட லாஸ்ட் சம் பாருங்க. 3y² - y -4 = 0. ஸோ இப்போ இது நம்மளுக்கு என்ன ஃபார்மில் கரெக்டாக இருக்குது? ax² + bx + c = 0. இந்த ஃபார்மில் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு a = 3 அப்படின்னு எடுத்துக்கிறோம், b = -1ன்னு எடுத்துக்கிறோம் அண்ட் c = -4 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இது ஸ்ட்ரெயிட்டாக இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? -1 divided by 3 equal to minus into minus, so 1/3 வந்துரும் and c/a, c என்னது? -4 divided by 3. ஸோ இப்போ இதோட இந்த வேல்யூஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வேல்யூஸ் நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இதோட இந்த 3.9 எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் 3.10 பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.